ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் இங்கே ஸ்வீடனில் இருக்கிற டெம்பிளுக்கு போனோம். அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். நாங்கள் இன்றைக்கி ட்ரெயினில் போனோம். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 150 மீட்டர்லேயே டெம்பிள் இருந்துச்சு. ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் தான் கோயிலுக்கு வந்தோம். மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. இப்போ டைம் வந்து ஈவினிங் 7 ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 9-10 வரைக்குமே வந்து இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்கும். இதுதான் வந்து டெம்பிள். வெளியே பார்க்கும்போது நார்மல் பில்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். நிறையா பேர் வந்துட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தனித்தனி கோபுரத்தோடு இருக்குது. இங்கே வந்து எல்லா சாமியும் இருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்திருப்பாங்க. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இதுதான் வந்து விநாயகர் கோயில். இங்கே வந்து விநாயகர் தான் வந்து முதல் கடவுளாக இருக்கார். இன்றைக்கி பிரதோஷம் போல் இன்றைக்கி சிவனுக்கும் வந்து பிரதோஷ பூஜைகள் செஞ்சாங்க. இது வந்து சிவன் கோயில். நாங்கள் வரும்போது கரெக்டாக சிவனுக்கு தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். நாங்கள் வரும்போது 7 ஆகிடுச்சு. வெத்தலை பாக்கில் பாருங்கள், பாக்கு வந்து பச்சை பாக்காக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மகாலட்சுமி. சிவன் சன்னதியிலேருந்து ரைட் சைடில் மகாலட்சுமி இருந்துச்சு. நம்ம ஊர் கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. என்ன பூமாலை மட்டும்தான் வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே வந்து முருகர் சன்னதி இருக்குது. வள்ளி தெய்வனையோட முருகர் இருக்கார். இது வந்து பஞ்சமுக விநாயகர். இதுக்கு தனியாக சிலை வச்சுருக்காங்க. இது வந்து கோயிலை சுற்றி வர்ற மாதிரி வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. நவகிரகங்கள் இருந்துச்சு. நம்ம இந்த ஒரே இடத்துல எல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தருவாங்க. ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போ தருவாங்கன்னு. இது வந்து வசந்த மண்டபம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் வந்து விநாயகர், சிவன், லக்ஷ்மி எல்லாமே இருக்குது. இதில் கடைசியாக வந்து காலபைரவருக்கு பூஜை பண்ணாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நம்ம ஊர் மக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து புது வருஷம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து வெத்தலையில் ஒரு காயினும் கொஞ்சமாக நெல்லை வச்சு கொடுத்தாங்க. இது நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ கடைசியாக பிரசாதம் கொடுக்குற டைம் ஆகிடுச்சு. வாங்க போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வரலாம். பொங்கல், சாம்பார் சாதம், ஒரு பருப்பு, அப்பளம், கொழுக்கட்டை கொடுத்தாங்க. மெதுவடை, சுண்டல், அவல், முறுக்கு, கேசடி, தயிர், போதுங்கிற அளவுக்கு நல்ல சாப்பாடு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.